வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஆரி ஒர்க் ஃபினிஷில் எப்படி நம்ம வந்து ஈஸியாக ஒரு நெக்லைனை வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த நெக்லைன் வந்து நம்ம வந்து பால் செயின், ஸ்டோன் செயின் இதெல்லாமே கம் வச்சு ஒட்டி, அடுத்தது பார்த்தீங்கன்னாலும் நம்ம த்ரெட்டு அதெல்லாமே கொடுத்து ஹேண்ட் ஸ்டிச்சுமே பண்ணியிருக்கோம். இப்போ ஆரி ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிம்பிள் டிசைன் வெளியில் கொடுத்து போடணுன்னாலுமே 1500 ருபீஸ் அது மாதிரி கேட்பாங்க. இப்போ நம்ம வந்து இந்த நெக்லைன் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரி ஒர்க்கோ எம்ப்ராய்டரியோ அதெல்லாமே கற்றுருக்கணும்னு தேவையில்லை. நார்மலாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்லேயே ஈஸியாகவே இது யார் வேணாலுமே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்தது எப்படி வந்து இதை ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பால் செயின் எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின் தேவைப்படும், சுகர் பீட் தேவைப்படும். இப்போ நம்ம வந்து ஃப்ளாட்டான மணி எடுத்திருக்கோம். உங்களுக்கு ஃப்ளாட் மணி இல்லைன்னா ரவுண்ட் மணி கூட எடுத்துக்கலாம். உங்களோட ப்ளவுஸுக்கு தேவையான இந்த ஸ்டோன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேப்ரிக் ப்ளூ தேவைப்படும். என்ன கலர் வந்து ப்ளவுஸ் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு தேவையான த்ரெட்டு, நம்மளுக்கு வந்து ஊசி தேவைப்படும். இவ்வளோதான் தேவையான பொருள். அடுத்தது நம்ம எப்படி வந்து அந்த பீடு எல்லாமே வச்சு ஒட்டிட்டு தைக்கலாங்கிறத பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து ஸ்டோன் செயின், பால் செயின் எல்லாமே ஒட்டிக்கலாம். அந்த க்ளூ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ப்ளவுஸோட பேக் நெக் எடுத்துக்கிட்டு இந்த ஃப்ரண்ட் சைடு எதுவுமே பார்த்தீங்கன்னா உள்ளே பற்றாத அளவுக்கு நம்ம இப்படி தள்ளி வச்சுக்கணும். அதே மாதிரியே கீழேயும் பார்த்தீங்கன்னாலும் நெக்குக்கு கீழவும் ஏதாவது ஒரு திக்கான ஒரு பேப்பர் மாதிரியோ அதெல்லாம் ஒரு கார்ட்போர்ட் மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தரையிலையோ டேபிள்லையோ அப்படி வைக்கிறோன்னா நம்மளுக்கு அந்த க்ளூ வந்து டேபிளோ மெட்டீரியல் எதுவாக இருந்தாலுமே டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நம்மளுக்கு எடுக்க வராது. அதனால தான் நம்ம வந்து ஒரு ஷீட் மாதிரி வச்சுக்கிட்டு மேலே வந்து ப்ளவுஸ் நெக்லைன் வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டோன் செயினை இது மாதிரி தான் வச்சுக்கிட்டு இந்த பக்கத்தில் ஒரு பால் செயின், இந்த பக்கத்தில் ஒரு பால் செயின் தான் வைக்க போகிறோம். இப்போ நம்ம அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபேப்ரிக் க்ளூவை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபேப்ரிக் க்ளூவை வந்து ப்ளவுஸில் வந்து அப்ளை பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம வந்து ஸ்டோன் செயினை வந்து மேலே அப்படியே வச்சுக்கலாம். இந்த ஸ்டோன்ல எல்லாமே அந்த க்ளூ பட்டா கூட அடுத்தது காஞ்சத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் பளிச்சுன்னு தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பேக் நெக் வரைக்கும் வச்சுட்டு மீதம் இருக்கிறத நம்ம காஞ்சத்துக்கு பிறகு கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து ஸ்டோன் செயினை வந்து அப்ளை பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் செயினுக்கு இந்த பக்கம் ஒரு பால் செயின், இந்த பக்கம் ஒரு பால் செயின் தான் வைக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த சைடில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி பால் செயினை வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டோன் செயின் பக்கத்தில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த ஸ்டோன்லலாம் ஏதாவது இந்த க்ளூ பட்டுடுச்சுன்னா கூட நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அந்த அடுத்தது பார்த்தீங்கன்னா அது காஞ்சத்துக்கு பிறகு ஸ்டோன் நம்மளுக்கு பளிச்சுன்னே இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த பால் செயினை அப்படி சைடில் வச்சுக்கலாம். இந்த இடத்துல நம்ம விட்டதுக்கு பிறகு எக்ஸ்ட்ராஸை வந்து நம்ம காஞ்சத்துக்கு பிறகு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது இந்த பக்கமும் ஒரு பால் செயினை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போ ஸ்டோன் செயினுக்கு இந்த சைடில் வந்து நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த லேயர் அளவுக்கு இருந்தாலே போறோம்னு நினைச்சீங்கன்னா வச்சிங்க. இல்லைன்னா அடுத்தது இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்ற நினைச்சீங்கன்னா இதே டைப்லயே அடுத்தது ஒரு ஸ்டோன் செயின், பால் செயின் அது மாதிரி கூட வச்சு நம்ம வந்து 6 லேயராக கூட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த நெக்லைனில் பார்த்தீங்கன்னா பால் செயின், இந்த ஸ்டோன் செயின் எல்லாமே ஒட்டிட்டோம். காஞ்சத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேப்ரிக் ப்ளூ எதுவுமே தெரியாமல் நல்லா நீட்டாகவே நம்மளுக்கு இருக்கும். அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட சாரீக்கு தகுந்த மாதிரியான ஸ்டோன் தான் ஒட்ட போகிறோம். நம்மளுக்கு வந்து க்ரீன் கலரே சாரின்றதுனால நான் க்ரீன் கலர் ஸ்டோன் ஒட்டுறேன்.
நீங்கள் உங்களோட சாரீக்கு தகுந்த மாதிரியான ஸ்டோன் வந்து ஒட்டிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருந்துட்டு நம்ம வந்து ஒரு 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்து எல்லாமே 1.5 இன்ச்சில் அந்த ஸ்டோன் வைக்கிறதுக்காக நம்ம ஃபுல்லாகவே மார்க் பண்ணி வந்துடலாம். அது மாதிரி இந்த பக்கத்துலேருந்தும் 1.5 இன்ச்சு. சென்டரில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்துட்டு சென்டரில் வந்து நம்ம வந்து இந்த நெக் லைனை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் 4 இன்ச் அது மாதிரி வருது. 2 இன்ச் இந்த பக்கம் 2 இன்ச் இந்த பக்கம் 2 இன்ச் விட்டுக்கிறோம். உங்களோட பிளவுஸில் பார்த்தீங்கன்னா தச்சிருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த டிஸ்டன்ஸை விட்டு நம்ம வந்து ஸ்டோனை ஒட்டிக்கலாம். இப்போ ஸ்டோன்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பல டைப் இருக்கும் ஸ்டோனில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ஷேப்பில் வந்து அந்த கட் எல்லாமே இருக்கும். இந்த ஸ்டோன்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த ஸ்டோன் வந்து கரெக்டாக இருக்கோ அது மாதிரி கிடைக்கிறத வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து சென்டர் ஸ்டோனை வந்து இப்படி பொருத்திக்கிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வளைவு வர்ற வரைக்கும் நம்ம இந்த பக்கம் நெக் லைனை வந்து தகுந்த மாதிரி இப்படி வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம். நம்ம இப்போ நெக்லைனை ஒட்டின மாதிரி எல்லாமே ஸ்டோனை வச்சுட்டோம். இந்த ஸ்டோன் காஞ்சதுக்கு பிறகு நம்ம வந்து இப்போ இந்த ஸ்டோன் செயினை வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து நெக்லைனில் ஸ்டோன் எல்லாமே ஒட்டி காஞ்சதுக்கு பிறகு இந்த ஸ்டோன் அளவுக்கு தகுந்த மாதிரியே நம்ம வந்து இந்த ஸ்டோன் செயினை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம வந்து ஒட்டிக்கலாம் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு. ஒன்று ஒட்டிட்டோம். இதே மாதிரியே எல்லா ஸ்டோனுக்குமே நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம வந்து நெக்லைனில் பார்த்தீங்கன்னா ஸ்டோனை சுற்றியே நம்ம வந்து இப்போ வந்து ஸ்டோன் செயின் வந்து வச்சுட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் செயினுக்கு பக்கத்துலேயே இதை ஒட்டுன மாதிரியே நம்ம இந்த பால் செயினுமே வச்சே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லா ஸ்டோனுக்குமே நம்ம ஒட்டிக்கலாம். நம்ம இப்போ வந்து நெக்லைனில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் செயின் பால் செயின் இந்த ஸ்டோன் எல்லாமே ஒட்டி எல்லாமே காஞ்சதுக்கு பிறகு அடுத்தது நம்ம வந்து ஊசி நூலில் வந்து நூல் அந்த பிளவுஸ் கலருக்கே நம்ம கோத்துக்கிட்டு தச்சுக்கலாம். நம்ம ஒரு 4 ஸ்டோன் இருக்க தள்ளி தள்ளி கூட நம்ம அப்படியே தச்சு வந்துடலாம். அது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் நம்மளுக்கு. இந்த நெக்லைன் தச்ச மாதிரியே தான் நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் இருக்கிற இடத்துக்கும் அதே மாதிரியே தச்சுக்கலாம். இது மாதிரியே நம்ம நெக்லைன் ஃபுல்லாகவே தச்சு வந்துக்கிட்டு இந்த ஸ்டோன் இருக்கிற இடத்துக்குமே ஃபுல்லாக நம்ம வந்து தச்சு வந்துடலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல எல்லாமே நம்மளுக்கு இதே மாதிரியே பேட்ச் ஒர்க் எல்லாமே கிடைக்குது. உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா இது மாதிரி பேட்ச் ஒர்க் கூட வாங்கியே நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு நம்ம நீடில் வச்சே தச்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து இந்த பீடு எல்லாமே ஒட்டிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துட்டலாம் ஒரு சின்ன டிசைன் மாதிரி நம்ம வந்து இப்போ ஹாஃப் பீடு எடுத்திருக்கோம், சுகர் பீடு எடுத்திருக்கோம். இதை நம்ம வந்து எப்படி ஊசி நூல் வச்சு தைக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 வச்சுக்கிறோம். உங்களுக்கு என்ன விருப்பப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம வச்சுக்கலாம். ஊசி நூல் வந்து 2 இழை இருக்கிற மாதிரி நூலை வந்து நம்ம கோத்துருக்கோம். இந்த ஒரு பீடை வந்து கோத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து ஒரு சுகர் பீட். உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளாட்டான பீடு கிடைக்கலன்னா நார்மலாக இருக்கிற ரவுண்ட் பீடை நம்ம வந்து தச்சுக்கலாம்.
நம்ம இப்போ வந்து இந்த பீடு எல்லாமே கொடுத்து தைச்சிட்டோம். இதே மாதிரியே மீதம் இருக்க அந்த நெக்லைன் ஃபுல்லாகவே நம்ம கொடுத்து தைச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து நெக்லைன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஹாஃப் பீடும் அந்த சுகர் பீடும் கொடுத்தே தைச்சிட்டோம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் எல்லாமே இது மாதிரி தான். இதே மெத்தடே நம்ம வந்து ஸ்லீவுக்குமே பார்த்தீங்கன்னாலும் எப்படி நம்ம வந்து நெக்லைன் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரியே ஸ்டோன் செயின், பால் செயின் அதெல்லாமே வச்சுட்டு மேலே வந்து திலகம் ஷேப் ஸ்டோன் எல்லாமே வச்சு இதே மெத்தடை யூஸ் பண்ணியே நம்ம ஸ்லீவுமே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.